5 கிலோமீட்டர் வாக்கிங். முதல் நாள் கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சு, கால் வலி இருந்தது. 2வது நாள் கொஞ்சம் குறைஞ்சது. இன்னைக்கு 3rd டே. பெயின் அப்படிங்கிறது இல்லை, பழகிருச்சு. இருக்கும் உடம்பு, அதை ஏற்றுக்கிட்டு பழகிடுது. ஸோ நம்மளுடைய உடம்பாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், நிறைய வேலைகள் பண்ணுறதுக்கும், நிறைய பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கிறதுக்கும் உண்டான அத்தனையும் உள்ள வச்சு படைச்சிருக்கிற ஆண்டவன். மற்ற உயிர்கள் எல்லாமே பாருங்க, ஒரு பறவையாக இருக்கட்டும், ஒரு மிருகங்களாக இருக்கட்டும், பூமிக்கு வந்த உடனே என்னெல்லாம் வேலைகள் பார்க்குதோ அத்தனை வேலைகளை பூராமே பார்த்து முடிச்சிருங்க. கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டி வாலில் முடி இருக்கும், எந்திரிக்கும், நடக்கும், ஓடும், விளையாடும், வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லா வேலையுமே பண்ணிடும். ஆனால் அதே வேலையை தான் கடைசி காலம் வரைக்கும் பண்ணும். மனுஷன் மட்டும்தான் ஒவ்வொரு வேலைக்கும் கால அவகாசம், ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பல வருஷங்கள், படுத்தே இருக்கிறதுக்கு, அடுத்து எந்திரிச்சு உட்கார்றதுக்கு, அடுத்து நிற்கிறதுக்கு, அடுத்து நடக்கிறதுக்கு, இப்படி போகக்கூடிய வாழ்க்கை கடைசி காலம் வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதும். மூளை அப்படிப்பட்ட படைப்பை தான் கொடுத்துருக்கு. அப்படி கற்றுக்கிற நபர்களுக்கு நிறைய சாதிக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு நிறைய அர்ப்பணிப்பு கொடுக்குறாங்க. கரண்ட்டை கண்டுபிடிச்சவங்க, பல்பை கண்டுபிடிச்சவங்க, இன்னும் இன்னோவேஷன், பைக்கை கண்டுபிடிச்சவங்க, காரை கண்டுபிடிச்சவங்க, இவங்கெல்லாம் அந்த மூளை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. மனுஷனாக இருக்கிறதுல மூளை வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நிற்க கற்றுக்கிட்டோம், நடக்க கற்றுக்கிட்டோம், புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம். அது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது. அவங்க செய்கிறாங்க, அதை அடைஞ்சிருக்காங்க. நம்ம அதோட மிருகமாக மாறிடுறோம். அதாவது வளர்ச்சி இல்லாமல் போயிடுறோம், கற்றுக்கிறத நிறுத்திடுறோம், புதுசாக முயற்சி பண்ணுறதை கைவிட்டுடுறோம். இந்த புதுசாக முயற்சி பண்ணுறதும் கற்றுக்கிறதும் லைஃப்பில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபீல். இந்த சுவையை விடாமல் கற்றுக்கிட்டே இருந்தோம்னா போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.